நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஆசீர்வாத வேளை என்ற நிகழ்ச்சியிலே நாங்கள் குடும்பமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். ஜெபம் செய்து இந்த நிகழ்ச்சியை நாம் தொடங்குவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மெய் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. அந்த வேலைக்கு ஆமை துதிக்கிறோம், நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட கத்தாவே ஸ்தோத்திரம் இயேசுவா, அடிமையிலிருந்து எடுத்து கொண்டு வந்தீங்க, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே படிக்கிற பாடல்கள், துதி வேளைகள், செய்தி வேளைகள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மகனோடு நீர் பேசணுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு நீர் ஆண்டவரே இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியான அசைவாடும் ஆவியானவருடைய குரலை நாங்கள் கேட்க கிருபை தார். எங்கள் வார்த்தைகள் ஆண்டவரே, உமது வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரை பேசும்போது நீர் நல்ல ஆண்டவரே தெளிவாய் பேச வேண்டுமா ஜெபிக்கிற ஜனங்களை பிரயோஜனமா இருக்கட்டும். இயேசு மூலம் ஜெப நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுகிற தேவன். உபத்திரவம் இருக்கும், போராட்டம் இருக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே. ஆனால் எல்லாவற்றிலுமிருந்து நம்மை உங்களை விடுவிப்பதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். இப்பொழுதும் கூட நாம் ஒரு பாடலை பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவான், கண்மலை மேல் நிறுத்திடுவான். கரம் பிடித்து நடத்திடுவான், கண்மலை மேல் நிறுத்திடுவான். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. ஆம், நம்முடைய பாவங்களை நீக்குவதற்காக, நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக, நாம் செய்த அக்கிரமங்களை அவர் நினைத்து சிலுவையிலே அவர் சிலுவையிலே மரித்தார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா? இயேசுவை நோக்கி பாருங்கள். நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா? இயேசுவை நோக்கி பாருங்கள். நாம் பரிசுத்தவான்கள் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற நாம் பரிசுத்தவான்கள் அல்ல. ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி நீதிமான்களாக்கியிருக்கிறார்.
அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுதும் கூட சிறிது நேரம் ஆண்டவரை துதித்து நாம் ஆராதிக்கப் போகிறோம். ஆண்டவரை துதிக்கப் போகிறோம். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள், நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ போராட்டங்களுக்கு மத்தியில் அவர் நமக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நன்றி சொல்லி ஜெபிக்கப் போகிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வாத வேலையை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திர. உலகத்திலே எத்தனையோ காரியங்களில் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஆண்டவர் இருக்கிற அவர்களை ஆண்டவரின் கண்ணோக்கி பார்க்கணுமாறு ஜெபிக்கிறோம். ஒரு காலங்களிலே நாங்களும் ஆண்டவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டு இருந்த எங்களையும் கூட ஆண்டவரை நீர் பிரித்தெடுத்து உம்முடைய பிள்ளையாக மாற்றி ஆண்டவரே எங்களை பலப்படுத்தி நீர் நடத்தி வருகிற பாதைகளை நினைத்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ நீதிமான்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஜாதியாக எங்களை பிரித்தெடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ராஜா. நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. முதலாவது எங்களுக்கு இந்த நிமிஷம் வரை ஜீவனை கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுங்க. உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை ஆண்டவரே அவர்கள் மேல் தெளித்து அவர்களை பரிசுத்த ஜாதியாக நீங்கள் மாற்றுங்க. உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகின்றோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகின்றோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகின்றோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே, பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே, குறைகளையே கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. எங்கள் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. உமக்கு நன்றி நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகிறோம். முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்றச் செய்தீர், சாம்பலை சிங்காரமாக்கினீரே. புதியவைகள் தோன்றச் செய்தீர், சாம்பலை சிங்காரமாக்கினீரே. உமக்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகிறோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்கச் செய்தீர். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்கச் செய்தீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றிவிட்டீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றிவிட்டீர். உமக்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி
மனநிறைவுடன் சொல்லுகிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகிறோம். ஆமாண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த 2024 வருடத்தின் ஆண்டவரே 10 மாதங்கள் முடிந்து 11வது மாதம் கூட ஆண்டவரே நிறைவடைய நீர் கிருபை செய்ய போகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் பாதுகாத்து வந்தார் தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜாஸ்வா டிவி நீர் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஆண்டவரே பாதுகாத்து வருகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒன்றுமில்லாத இடங்களிலே உருவாக்குகிற தெய்வம் ஆண்டவர் இந்த ஜாஸ்வா டிவி இம்மட்டுமாக நீர் பலப்படுத்தி அநேக ஜனங்களுக்கு ஆண்டவரே இது பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அவருடைய வாழ்க்கையிலே நன்மைகளை செய்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு ஆண்டவர் எல்லாவற்றிலும் நம்மை மேன்மையாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இப்பொழுதும் கூட ஒரு ஜெப குறிப்புக்காக ஜெபித்து நாம் அடுத்த காரியங்களுக்குள்ளாக செல்வோம். இந்த நாளிலும் கூட மணிப்பூரில் நடக்கிற நம்முடைய இந்திய தேசத்திலே ஒரு மாநிலமாக இருக்கிற அந்த மணிப்பூர் அந்த மாநிலத்தில் நடக்கிற எல்லா விதமான தீய சக்திகளின் அந்த வன்முறைகள் எல்லாம் முடியும்படியாக அநேக ஜனங்கள் கொல்லப்படுகிறார்கள், அநேக ஜனங்கள் வீடுகளை இழந்து காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த மணிப்பூரில் இருக்கிற ஜனங்களுக்காக அங்கே நல்ல ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிடும்படியாக, அங்கே ஒரு நல்ல சந்தோஷ வாழ்க்கையை அந்த மக்களுக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவர் கிரியை செய்யும்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த மணிப்பூருக்காக நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயாப்பா. அந்த வேளையிலும் கூட ஆண்டவரை மணிப்பூர் மாநிலத்துக்காக உமது கரத்தில் வருகிறோம் ஆண்டவரை. அங்கே இருக்கும் போராட்டத்தெல்லாம் இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடும் ஆண்டவரை. அப்பா ஆண்டவரே, கடந்த காலங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டுகளாக ஆண்டவரை இடத்திலும் கூட ஆண்டவரை போராட்டங்களப்பா, அந்த போராட்டத்தை ஆண்டவரை எடுத்து போடுமையா. ஜனங்களுக்கு ஒரு ஆண்டவரே சமாதானத்தை கொடுங்கப்பா. அப்பா அங்கே நடக்கும் தீயான காரியங்கள் தீமையான காரியங்கள்லாம் மாற்றி போடும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. போராட்டத்தை மாற்றி போடும் ஐயா. மனிதர்களுக்கு ஆண்டவரை குண்டு வீசிக்கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஜனங்களை அழித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. அந்த அழிவை ஆண்டவரே, அந்த அழிவை மாற்றும் ஐயா, அந்த அழிவை தடுத்து நிறுத்தும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. அந்த மணிப்பூர் மாநிலங்கள் ஆண்டவரே அப்பா குடும்பங்கள் ஆண்டவர் பிள்ளைகள் ஆண்டவரே ஏசப்பா கணவன் இழந்து தவிக்கிற பிள்ளைகள் உண்டு ஏசப்பா. அந்த பிள்ளைகளுக்கு ஆறுதல் கொடுங்க ஏசப்பா ஸ்தோத்திரம். அதே போல ஆண்டவரே தாய் தகப்பனை இழந்து ஆண்டவர் தவிக்கிற பிள்ளைகள் உண்டு ஏசப்பா. அந்த பிள்ளைகளுக்கு ஆறுதலை கொடுங்க ஏசப்பா. அப்படிப்பட்ட அழிவெல்லாம் எடுத்து போடும் ஐயா. ஜனங்களுக்குள் போராட்டத்தை கொண்டு வருகிற சத்துருடைய கிரியைகளா இயேசுவின் நாமத்தில் அழித்து போடும் ஐயா. அந்த மாநிலத்துக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்கப்பா. மணிப்பூர் மாநிலத்துக்கு ஆண்டவரை நீ சமாதானத்தை கொடுக்க போறக்கா நன்றியப்பா. உங்களை போராட்டத்தெல்லாம் மாற்ற போறக்கா நன்றியப்பா. ஜனங்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிட போறக்கா நன்றியப்பா. ஏசப்பா மணிப்பூர் தேசத்தை கண்ணோக்கி பாருங்கப்பா. அங்கே நடக்கிற ஆண்டவரே ஸ்தோத்ரா ஏசப்பா. அங்கே நடக்கிற ஆண்டவரே ஏசப்பா போராட்டங்களுக்கு ஒரு முடிவு நீங்க வைக்க போறக்கா நன்றி ஆண்டவரை. போராட்டத்தை மாற்றி போடும் ஐயா. அப்பாவும் அதுக்கார அந்த பகுதி மேல அமரட்டும் ஐயா. நீர் ஆவியான ஒரு சமாதானத்தை கொடுக்கிறவ, நீர் சமாதானத்தை கொடுக்க போறக்கா நீர் துதிக்கிறோம். மணிப்பூர் மாநிலத்தை நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். உங்களை ஜனங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஜனங்கள் அழிவிலிருந்து ஜனங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுங்கப்பா. ஜனங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கப்பா. பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுங்க ஏசப்பா. நீர் பாதுகாத்து கொள்ள போற தயவுகா நீர் துதிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அந்த மாநிலத்தில் ஒரு நல்ல சமாதானத்தையும் அமைதியையும் ஏற்படுத்துவார். விசுவாசிப்போம். ஹல்லேலூயா. எப்பொழுதும் கூட நாம் சில நிமிடங்கள் ஆண்டுடைய வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 112 6ஆம் வசனத்தின் பின்பாகம். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். இந்த உலகத்தில் இருக்கிற நம்மை பார்த்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், அவன் பெயர் புகழ் எல்லா இடங்களிலும் பரவும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் உங்களை நீதிமான்களாக ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் உங்களை ஆண்டுடைய சமூகத்தில் நீதிமானாக ஒப்புக்கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், புகழ்ச்சி அடைய வைப்பார். உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதங்களிலே நீங்கள் நெருக்கங்கள் இருக்கலாம், வியாபாரங்களிலே அல்லது குடும்ப பிரச்சனையிலே அல்லது ஏதாவது விதத்தில் உங்களுக்கு ஒரு நெருக்கடிகள் இருக்கலாம். உங்களுடைய நெருக்கடிகள் எல்லாவற்றையும் ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து
உங்களை ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள். ஒரு வாழ்க்கை பாவ வாழ்க்கை வாழ்ந்தாச்சு, இன்னொரு வாழ்க்கை ஆண்டவருக்காக வாழ்வோம். அந்த ஆண்டவருக்காக நாம் வாழும் பொழுது ஆண்டவர் நம்மை கீர்த்தி உள்ளவனாக வைப்பதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். நீதிமானாய் ஒரு மனிதன் வாழும் பொழுது அவனுடைய பெயர் புகழ் கடைசி வரைக்கும் அவனுடைய புகழ் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய ஒப்புக்கொடுங்கள். எல்லா விதத்திலும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒரு மனுஷனோ மனுஷியோ நீதிமானாக இருந்தால் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை என்று நாம் நினைத்து விடக்கூடாது. ஒருவேளை நீதிமானம் ஆகிட்டோம், நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டோம், நமக்கு பிரச்சனையே இருக்காது. இல்லை இல்லை, பிரச்சனைகள் இருக்கும். எல்லாவற்றிலும் ஆண்டவர் விடுவிப்பார். பிரச்சனைகள் போராட்டம் இருக்கும் நமக்கு, ஆனால் எல்லாவற்றிலும் ஆண்டவர் விடுவிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் எத்தனையோ விதங்களில் நெருக்கங்கள் வந்து, நாங்கள் உலகத்தில் இருக்கும்போது அவ்வளவு நெருக்கங்கள் கிடையாது, ஆனால் ஆண்டுடைய சமூகத்தில் வந்தது பின்பாக 1997க்கு பின்பாக நாங்கள் பட்ட நெருக்கங்கள் அதிகம். ஆனால் எங்களை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வந்தார். நீதிமானுக்கு வருகிற நெருக்கங்கள் அதிகமாக இருக்கும், ஆனால் ஆண்டவருடைய அன்பு நம்மிடத்தில் இருக்கும்போது நம்மை அவர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். 34வது சங்கீதம் 19வது வசனம் இப்படி சொல்லுகிறது. 34வது சங்கீதம் 19வது வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகளை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று சொல்லி சங்கீதக்காரன் பாடியிருக்கிறார். துன்பங்கள் வருவது போல தான் இருக்கும், ஆனால் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் நம்மை விடுவிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நோய்கள் வரலாம், வியாதிகள் வரலாம், மனுஷனால் போராட்டம் வரலாம், பிசாசினால் போராட்டம் வரலாம், எல்லாவற்றிலுமிருந்து நம்மை விடுவிப்பதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். நாம் நீதிமன்றங்களாக இருக்கும்போது நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் நம்மோடு கூட இருந்து நம்முடைய பிரச்சனைகளை பேஸ் பண்ணுவதற்கு அவர் நம்ம கூட தான் இருப்பார், விடுவிப்பார். ஹல்லேலூயா. அதே போல் இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். 34வது அதிகாரம் சங்கீதம் 34வது அதிகாரம் 17வது வசனம் இப்படி சொல்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு போராட்டங்கள் வருது, பிரச்சனைகள் வருது, எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மை விடுவிப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் போராட்டங்களா, பிரச்சனைகளா, ஆண்டுடைய சமூகத்தில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் உங்களை விடுவிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். அதேபோல் நாம் அவருடைய பிள்ளைகளாய் பரிசுத்தமாய் வாழ்ந்து நீதிமானாய் இருந்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கு வருகிற உபத்திரவங்களுக்கு நம்மை நீங்களாக்கி விடுவார். முதலாவது பரிசுத்தம். அதுதான் சொல்கிறார், நான் பரிசுத்தர், நீங்களும் அதே போல் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒருவேளை ஏனோதான வாழ்க்கை இல்லை. கர்த்தரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைய வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும், ஆண்டவருக்கு பயந்திருக்க வேண்டும், மனிதர்கள் முன் நாம் எல்லாவற்றிலும் நீதிமானாக காணப்பட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் அவரை நோக்கி பார்த்து எல்லாவற்றிலும் எல்லா உபத்திரங்களிலிருந்து விடுதலை பெற ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை அற்புதமாக அதிசயமாக நடத்தி உங்களை பாதுகாத்து நடத்துவார். ஒரு பாடலை பாடி நாம் இந்த ஜெப வேளையை நிறைவு செய்வோம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ? இல்லை இல்லை இல்லை. தெரிந்தவர் விட்டிடுவாரோ? இல்லை இல்லை இல்லை. அழைத்தவர் கைவிடுவாரோ? இல்லை இல்லை இல்லை. தெரிந்தவர் விட்டிடுவாரோ? இல்லை இல்லை இல்லை. பெயர் சொல்லி அழைத்த தேவன்
உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமைப்படுத்திடுவா, உன்னை மகிமைப்படுத்திடுவா. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. பலவீனன் ஆவதில்லை, இல்லை இல்லை இல்லை. சுகவீனம் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை. பலவீனன் ஆவதில்லை, இல்லை இல்லை இல்லை. சுகவீனம் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. சாபம் உன்னை அணுகுவதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. வியாதிகள் வருவதில்லை, இல்லை இல்லை இல்லை. வாதைகள் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை. வியாதிகள் வருவதில்லை, இல்லை இல்லை இல்லை. வாதைகள் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை. ஆண்டுகள் முடிவதில்லை, ஆண்டுகள் முடிவதில்லை. அவர் கிருபையும் விலகுவதில்லை, கிருபையும் விலகுவதில்லை. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ எதற்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. ஆண்டவர் நம்மை பயப்படுவதற்காக அழைக்கவில்லை, நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்துவதற்காகவே நம்மை அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நாம் பாத்திரமாக நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துவதற்கு வல்லவராயிருக்கிறார். ஜெபம் செய்து நாம் இதை நிறைவு செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மெஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. ஆவியானவரே, இந்த வேளையிலும் கூட கத்தாவி நீர் ஆண்டவரே எங்களை அழைத்து வந்தீங்கப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நாமும் மகிமைப்படும்படியாக அப்பா இந்த வேளையிலும் கூட ஆண்டவர் நாங்கள் படித்த பாடல்கள் ஆண்டவரே, துதி வேலைகள், செய்தி வேலைகள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். பார்க்குற ஜனங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஐயா. பார்க்குற ஜனங்களை ஆசீர்வதிங்கப்பா தகப்பனே. இந்த மாலை வேளையிலும் கூட கத்தாவே ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவின் எங்களோடு இருந்தக்கா நன்றியப்பா. நீர் எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் எடுத்து பயன்படுத்தினீங்க, உமக்கு நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாக ஆண்டவரை மே துதிக்கும்படியாகவும் ஜெபிக்கும்படியாகவும் தேடும்படியாகவும் ஆண்டவரை வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கும்படியாகவும் ஆண்டவரை எங்களை எடுத்து நீர் பயன்படுத்த போறதுக்காண்டி ஒரு துதிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.